உலகை சுற்றி பார்க்க வீட்டை விற்று வேலையை விட்ட பெண் காத்திருந்த அதிர்ச்சி என்ன நடந்தது என்பதை வாங்க பார்க்கலாம். அமெரிக்காவில் 3 ஆண்டுகள்ல கப்பல்ல உலகத்தை சுத்தி பார்க்கணும் அப்படின்னு சொல்லி தன்னுடைய வீட்டை வித்து வேலையையும் உதறி தள்ளிட்டு ஒரு பெண் வந்திருக்காங்க. இந்த நிலையில கப்பலுடைய உரிமையாளர் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா பயணத்தை ரத்து செஞ்சிருக்காங்க. இதற்கிடையில அந்த பெண்ணிற்கு பெரும் அதிர்ச்சி ஏற்பட்டிருக்கு. கை கேட்டினது வாய் கேட்டல அப்படிங்கிறது நிறைய பேர் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஒரு சிலருக்கு அது வாழ்க்கையில நடந்திருக்கவும் செஞ்சிருக்கும். அது போல தான் இந்த பெண்மணிக்கு அவங்க வாழ்க்கையில ஒரு சம்பவம் நடந்திருக்கு. புளோரிடாவை சேர்ந்தவங்க தான் மெரிடித் ஷே அப்படிங்கிறவங்க. இவங்களுக்கு ரொம்ப நாளாவே உலகத்தை சுத்தி பார்க்கணும் அப்படிங்கிற ஆசை இருந்துட்டு வந்திருக்கு. இந்த நிலையில தான் அவங்களுக்கு ஒரு பம்பர் ஆஃபரா ஒரு விஷயம் கேள்விப்பட்டிருக்காங்க. என்ன அப்படின்னா லைஃப் அட் சி அப்படிங்கிற ஒரு பயணத்தை வந்து மெரிடித் கேள்விப்படுறாங்க. இதுல எப்படியாச்சும் போயிடணும் அப்படின்னு சொல்லி மெரிடித் வந்து உறுதியா ஒரு முடிவுல இருக்காங்க. இந்த லைஃப் அட் சி அப்படின்னா என்ன அப்படின்னா 3 வருஷத்துல மொத்தம் 135 நாடுகளை வந்து சுத்தி பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம இதற்கு மொத்தமாக 4 கோடி ரூபாய் வந்து செலவாகும். இந்த விஷயம் தான் வந்து மெரிடித்க்கும் தெரிய வருது. இதுல எப்படியாச்சும் போயிடணும் அப்படின்னு சொல்லி மெரிடித் வந்து முடிவு பண்ணியிருக்காங்க. அதனால என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய வீட்டை வித்து இதற்கான தேவையான பணத்தை வந்து ஏற்பாடு செஞ்சிருக்காங்க. 3 ஆண்டுகள் போய் கப்பல்ல வந்து ஊர் சுற்றி பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க பார்த்துட்டு இருந்த வேலையுமே வந்து உதறி தள்ளியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அந்த கப்பல்ல இருக்க 7வது ஃப்ளோர்ல அவங்களுக்கான ஒரு ரூமையுமே வந்து புக் பண்ணியிருக்காங்க. இதற்கிடையில 4 ஷூகேஸ்ல வந்து அவங்களுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே தயார் பண்ணி வச்சிருக்காங்க. கப்பல் வந்ததுமே மியான்மர்ல இருந்து புறப்பட்டுறலாம் அப்படின்னு நினைச்சிருக்காங்க. ஆனா இந்த இடத்துல தான் அவங்களுக்கு ஒரு அதிர்ச்சி ஒண்ணு காத்திருந்திருக்கு. என்ன அதிர்ச்சி தகவல் அப்படின்னா கப்பல் வந்து சேர வேண்டிய இடத்திற்கு சரியான நேரத்துல வரல. இது குறித்து அந்த கப்பலை சார்ந்த அதிகாரியிடம் வந்து போய் தகவல் கேட்கறாங்க. அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா கப்பல் பஹாமாஸ்ல இருந்து வந்துரும், புளோரிடால இருந்து வந்துரும் அப்படின்னு மாத்தி மாத்தி தகவல்கள் சொல்லப்படுதே தவிர ஆனா கப்பல் வந்து அந்த இடத்திற்கு வந்து சேரவே இல்ல. மாற்றி மாற்றி காரணங்கள் சொல்லப்பட்டாலுமே கூட கப்பல் கடைசி வரைக்குமே அந்த இடத்துக்கு வரல. அதுக்கப்புறம் தான் மெரிடித்க்கு தெரிய வருது இந்த கப்பல் பயணமே வந்து கேன்சல் செஞ்சிருக்காங்க அப்படின்ட்டு. மனமுடைந்து போறாங்க மெரிடித். உடனே என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த கப்பலை சார்ந்த அதிகாரியிடம் போயிட்டு தன்னுடைய நிலையை வந்து எடுத்து சொல்றாங்க. ஆனா என்னதான் சொல்லியுமே அந்த கப்பல் பயணம் வந்து தடைப்பட்டு போயிடுது. இதைத் தொடர்ந்து கப்பல் தரப்புல இருந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா வாடிக்கையாளர்களிடமிருந்து வாங்கின பணத்தை நாங்க 3 தவணையா திருப்பி கொடுத்துறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. மெரிடித் வந்து ஆரம்பத்துல இருந்தே வந்து இதை ஏத்துக்க அவங்களுக்கு மனசு இல்லைனாலும் ஒரு கட்டத்துல சரி அப்படிங்கிற மாதிரி ஒத்துக்கிறாங்க. இறுதியா அவங்க என்ன முடிவுக்கு வராங்க அப்படின்னா சவுதி அரேபியா, துபாய் அந்த பக்கமா வந்து தன்னுடைய பயணத்தை மேற்கொள்ளவும் திட்டமிட்டுட்டாங்க. இது குறித்து வந்து மெரிடித் சொல்லும்போது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா மனிதனுடைய வாழ்க்கை வந்து ஒருபோதுமே முடியறது கிடையாது. ஆனா மனிதன் வந்து அவனுடைய நம்பிக்கையை இழக்கும் பொழுதுதான் அவனுடைய வாழ்க்கை வந்து முடிஞ்சு போயிடுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. மெரிடித்துடைய இந்த தன்னம்பிக்கையை பார்த்த மக்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா நம்ம ஒண்ணு ஆசைப்பட்டோம் அது நமக்கு கிடைக்கல அப்படின்னா அதை விட சிறப்பான ஒன்று வந்து நம்முடைய வாழ்க்கையை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது தான் அர்த்தம் அப்படிங்கிற மாதிரி கூறி மெரிடித்தை பலருமே வந்து பாராட்டிட்டு இருக்காங்க.